அப்போ நீங்கள் மழை காலத்தில் மழையாகவே இருப்பீங்க, நீங்களே மழை துளி மாதிரி இருப்பீங்க. பனி காலத்தில் நீங்களே பனித்துளி மாதிரி இருப்பீங்க. வெயில் காலத்தில் நீங்களே வெயில் மாதிரி இருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள இந்த ஷெட்யூல் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த ஓரை அந்த ஓரை, ராகு காலம், யமகண்டம், இந்த அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார், எவரும் அங்கே தேவைப்பட மாட்டார். எதுவுமே அங்கே தேவைப்படாது. ஒரு யோகி ஏன் நல்ல நேரம் பார்க்க மாட்டார், ராகு காலம் பார்க்க மாட்டார், யமகண்டம் காலமாகவே அந்த சுழற்சியோட சுழரும் போது ஒருத்தருக்கு தேவைப்படாது. சுழற்சியோட இல்லாத போது தான் சுக்கிர ஓரை தேவைப்படும், குரு ஓரை தேவைப்படும், சனி ஓரை தேவைப்படும். இந்த ஓரை பார்த்து ஒரு வேலை பண்ணுவோம், அமாவாசை, அஷ்டமி, நவமியில் ஒரு வேலை செய்யறது, அதெல்லாம் அப்படி நடக்கும். இதெல்லாம் காலத்தோட இருக்கிற தியானம் பண்றவங்க யாரும் பஞ்சாங்கத்தை தொட மாட்டாங்க. கையில் பணத்தை எப்படி நல்ல யோகி தொட மாட்டானோ அது மாதிரி பஞ்சாங்கம் ஜாதகத்தை தொட மாட்டான். புரியுதுங்களா? காலத்தை தெரிஞ்சவனுக்கு பஞ்சாங்கம் தேவைப்படாது, ஜாதகம் 9 கட்டங்கள் தேவைப்படாது. பார்த்தாவே அவன் சொல்லிடுவான். அப்படியே இல்லைன்னா நீ எனக்கு ஒன்றும் ஜாதகம்லாம் பார்க்க தெரியாதுப்பா, இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அவனே காலமாக இருக்கும்போது அவனே சனி தான், அவனே ராகு தான், அவனே கேது தான், அவனே சுக்கிரன் தான். அப்புறம் அவனுக்கு தெரியும் அதுதான் அவங்க அந்த அந்த செயலை கிளியராக செய்யறது. அந்த பஞ்சபூதங்கள்லாம் அவங்களுக்கு கட்டுப்படுதுன்னா காலமாக இருந்தால் தான் கட்டுப்படுறது. இதோடைய செயல் வடிவம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மேக்சிமம் நாம் காலமாக மாற மாட்டோம். மாறலைன்னா யாருக்கு பாதிப்புனா உங்களுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா இந்த உலகம் பொதுவாக சுழற்சி தான். அது இப்போ யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னும் ஒரு 5 hours 6 ஹவர்ஸில் இல்லை 7 ஹவர்ஸில் இந்த சூரியன் மறைஞ்சிரும். அப்போ நீங்கள் போய் எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த சுழற்சியோட ஒருத்தர் சுழலை கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறீங்களோ அந்த வாழ்க்கையும் இந்த சுழற்சியும் ஒன்றாயிருவீங்க. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரும் நீங்களும் ஒரு மணி நேரம் இருக்கிறீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கருத்து ஒற்றுமை வந்துருச்சுன்னா அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை வரலன்னா அந்த 1 மணி நேரமும் ஏன்டா இங்கே உட்காந்துங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பேசிட்டாருன்னா நேரம் போகிறதே தெரியாதுன்றீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக துன்பப்பட்டுக்கிட்டே நிற்பீங்க. அது தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ட்ரெயினை விட்ட கதை தான். 5 மணிக்கு ட்ரெயினுன்னா 4:30 மணிக்கு போகணும், 5:05க்கு போனால் அங்கே ஸ்டேஷனில் இருக்காது. இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம காலத்தை விட்டுட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாமியாரை தேட வேண்டாம், குருநாதரை தேட வேண்டாம். காலத்தை பிடிச்சிட்டா நீங்கள் வேறு வடிவத்துக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த உலகத்தில் நேச்சர் அப்படிங்கிறது அதுதான். அந்த நேச்சரை நீங்கள் யாருமே பிடிக்க மாட்டுறாங்க. அவங்க என்னென்னா நேச்சரை பிடிக்காம ஒரு சில மனிதர்களே பிடிச்சிக்கிறாங்க, சில உருவத்தை போய் பிடிச்சிக்கிறாங்க. நேச்சரை பிடிச்சாதானே நீங்கள் நீங்களும் அதுவும் இன்னும் கனெக்ட் ஆக முடியும், ஒரு வேலை செய்ய முடியும். அதுதானே அதுக்குள்ளே இருக்கிற செயல். இப்போ நீங்கள் இமாச்சல் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு மலைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு தாஜ்மஹால் போகிறீங்க, தன்னையே மறந்துட்டு எவ்வளோ பெரிய சூப்பராக கட்டியிருக்கான்னு சொல்கிறீங்கல்ல, அதோடைய பொருள் என்ன? தன்னை மறக்கிறது, தன்னையே மறக்கிறது. அதுதான். அப்போ தன்னை மறக்கிறதுனா காலமாக இருந்தால் தன்னை மறப்பான் ஒருத்தன். தன்னையே மறந்துட்டான்னா அவன் என்ன பண்ணுறான்? அவன் நேச்சராகவே மாறுறான்னு அர்த்தம். இப்போ இந்த நேச்சர் தன்னை மறக்கலைன்னு வச்சுங்களேன், சுழற்சி நின்றோம். அது தன்னை மறந்ததுனால தான் அது யாரை பற்றியும் கவலைப்படலை. உங்கள் பேர் என்னய்யா? ரவி வந்திருக்காருன்னு அதை நினச்சிக்கிட்டு நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? சுழற்சி நின்று போயிரும்ல. அது ரவியை பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டே நின்னா என்ன ஆகும்? வேலை கட்டு போயிரும்ல. அப்போ அங்கே அதுவே நானே அங்கே ஒன்று இல்லைங்கிறதா அதோடைய பொருள். அப்போ அப்படியே அது வாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். யார் வேணாலும், அழகானவங்க வரலாம், அசிங்கமான வரலாம், படித்தவங்க வரலாம், பணக்காரன் வரலாம், ஏழை வரலாம், யார் வேணாலும் வரலாம். நான் சுழற்சியாக இருக்கிறேன். அதே தான் நீங்கள். வீட்டில் துன்பம் வரலாம், துயரம் வரலாம், சாப்பாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம், கடன் இருக்கலாம், வட்டி இருக்கலாம், எது இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கலையாகவே இருக்கும்போது அந்த சுழற்சியில் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அதையும் தாண்டி உங்களுக்கு எது நடந்தாலும் உங்கள் உடலையோ உங்கள் செயலையோ யாராலையும் துன்பப்படுத்திட முடியாது. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா மனிதர் கேப்பாரட்டு கிடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஓடுற வரைக்கும் ஓடுவோம், உடல் முடியாமல் கீழே விழுந்துருச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க 4 பேர் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்குவாங்க. கையில் பணம் இருந்தால் பேங்க்கில் எடுத்துக்குவோம், இல்லைன்னா இருக்கிற நகையை அடை வச்சுட்டு பண்ணுவோம், இல்லைன்னா 4 நண்பர்கள்ட்ட கடன் வாங்கி பண்ணுவோம். இப்படி தான் நம்பிக்கை அடிப்படையில் வாழ்க்கை இயங்குது. இப்படி தான் இயங்கப்படுது, இப்படி தான் ஒரு செயல்படுது. ஆதிசங்கரர் எந்த ஹாஸ்பிட்டலையாவது ட்ரிப்பு போட்டு படுத்து கிடந்தாரா? யாராவது சில யோகிகள் மருத்துவமனையிலே விரும்ப மாட்டாங்க. அந்த பக்தர்கள் ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுவும் அது கால சூழலில், கால கணக்கில் அது ஒரு வேடிக்கை தான். அவங்க வேடிக்கையாக இருக்கட்டும், அதுவும் ஒரு செயலாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அவங்க அதை செய்வாங்களே வந்து
அதுக்குள்ளே என்னை காப்பாற்றப்படணும், எனக்கு ஒரு வேலை கொடுங்கலாம் செய்ய மாட்டாங்க. அதுவும் ஒரு வேடிக்கை தான், ஒரு செயலாக தான் இருக்கும். இப்போ நான் இதோடைய சாரத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு பெரிய செயலாக இருக்கும். ஆனால் கண்டுபிடிப்பீங்களான்னு தான் தெரியல. நான் இது யார்கிட்ட பேசணும்னா, ஒரு யோகியாக மாறுறதுக்கு தயாராக இருக்கிறான்ல, இமாச்சலில் கீழே உட்காந்துருப்பான்ல கைலாய மலைக்கிட்ட, இல்லை அவன் இந்த இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்க இடத்துல தானே தன்னை மாறணும்னு நினைக்கிற இடத்துல பேச வேண்டிய பேச்சு இது. ஏன் உங்ககிட்ட இதை பேசுகிறோம்னா, இது என்னுடைய கடமை. நீங்கள் மாறுவீங்க, மாற மாட்டீங்க, இன்னொரு 1/2 hour கழித்து உங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் இதோட சூட்சமம் இதுதான். உங்களை உலகத்தில் நீங்கள் எத்தனை குருநாதர்களை பார்த்தாலும் சரி, எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி, நடந்தே திருப்பதிக்கு போனாலும் சரி, பழனிக்கு போனாலும் சரி, நீங்கள் கலையாக மாறலைன்னா உங்களை சேஞ்ச் படுத்த முடியாது. உங்களை வடிவம் கொண்டு வர்றதுக்கு முடியாது. உங்களை சின்ன குண்டூசியை வச்சு வீழ்த்திட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு சாதாரண இருமல் உங்களை காயப்படுத்திட்டு போயிடும். ஒரு 25 முறை 30 முறை இருமல் தண்டினியாக வச்சுங்களேன், உணவு கூட எடுக்க முடியாது. அவ்வளோதான். அது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செயலுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்குவீங்க. அது கொஞ்சம் ஆய்வு பண்ணி அனலைஸ் பண்ணி அது அந்த வடிவத்துக்குள்ளே எடுத்துட்டா நீங்கள் இந்த வாழ்க்கையை யாருக்கிட்டையும் அடமாடம் வைக்காமல் பயணம் பண்ணலாம். பொருள்னா வச்சா வாங்கிக்குவாங்க, நம்மளை கொண்டே அடமாடம் வச்சா எவனா வாங்கிக்குவானா? இப்போ பொருளை நம்ம அடமாடம் வைக்கல, நம்மளை தான் அடமாடம் வச்சுருக்கோம். நம்ம தான் ஓடுறோம், ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு வடிவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது எப்போ இதோடைய சேஞ்சு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போ நம்மளுடைய சேஞ்ச் எங்கே இருக்குன்னா, இந்த காலமாக இருக்கிறனால தான் ஒரு வேலை செய்யும். அந்த காலத்தை கண்டுபிடிச்சதுனால தான், அந்த சூட்சம ரகசியத்தை கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்னன்னா, பெரிய துரதிஷ்டம் என்னன்னா, சாமியாருங்கிற ஒரு பட்டம். இது பட்டம்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே அந்த காலத்தை கண்டுபிடிச்சி அவங்க இயல்பாகவே நீங்கள் எல்லாருமே என்ன மாதிரியே வாழணும். எல்லா நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே போய்க்கணும். அப்படி தான் இருக்கணும். அது இப்போ இது என்னன்னா, வெகு சிலர்கள் மட்டும் அந்த காலத்தை கண்டுபிடிக்கிறவங்க அவங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு குருநாதர் மாதிரி வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே இவங்க அந்த காலத்துக்காக அந்த கலைக்காக போக மாட்டுறாங்க. அதுதான் பெரிய துரதிர்ஷ்டமாக இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தரை நோக்கி வணங்கப்படுறதோ ஒருத்தரை நோக்கி படையெடுக்கிறதோ சரியான செயல் இல்லை. அந்த பொருள் என்னன்னா, அவர் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு நடிகர் நம்மளை மகிழ வைக்கிறாரு, சந்தோஷப்படுத்துறாரு, அதுக்காக நாம் நடிகர் ஆக வேண்டாம். ஆனால் ஒரு குரு நம்மளை காப்பாற்றுறாரு, செய்கிறாரு. ஏன் செய்கிறாரு? ஒரு நடிகர்கிட்ட கேட்டிங்கன்னா கலைம்பார், என்னுடைய வருமானம் எனக்கு தொழிலுங்க, இது ஒரு வியாபாரங்க, நான் பண்ணுறேங்கம்பார். ஆனால் ஒரு குரு இது வியாபாரங்க, இது ஒரு கலைங்கள்லாம் அவர் சொல்ல மாட்டார். நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரே ஒரு ஆளோட மிங்கிளாகி வாழணும். யாருன்னா, இந்த உலகத்தில் சுழற்சியாக இருக்கிற இந்த இயற்கையோட மிங்கிளானா நமக்கு துன்பம் இல்லை. இதை நான் கண்டுபிடிச்சேன். இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்கிறது தான் எல்லா யோகிகளுடைய எல்லா மதத்தில் இருக்கிற உரையாடல்களும் இதான். இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. எல்லா மதத்துக்குள்ளேயும் ஒரு கோவில் உருவாகி இருக்கோ, ஒரு செயல் உருவாகி இருக்கிறதோ, இதை போதனையாக இதை தான் கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா, எல்லா முறையும் அதை போய் அதுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டே இருக்க முடிஞ்சு அதை ஒரு நாளாச்சும் அதை டச் பண்ணுவோம், அதோட பயணிப்போம்னு நம்மளால் நினைக்க முடியலை. அது இது எதுக்கு சொல்லப்படுறேன்னா, இது சொல்லவே வேண்டியதில்லை. இதுதான் ரகசியம். இது வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே எல்லாமே கிடச்சிரும். ஒரு வீடு சொந்த வீடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த பூமி நமக்கு சொந்த வீடு. ஆனால் அதோட மிங்கிள் ஆகாமல் நம்ம போய் யாரோடைய மிங்கிள் ஆகிட்டு இருந்தால் எப்படி செயல்பட முடியும்? யார் மிங்கிள் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா மிங்கிள் ஆகணும்ல. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கே வாழ்க்கை கொடுக்குறது எதுனா இயற்கை. இப்போ அதோட மிங்கிள் ஆகாமல் இப்போ அதோடைய மிங்கிள் ஆனால் எப்படி பண்ண முடியும்? ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம என்ன அடிப்படையில் வர்றோம் சொல்லுங்கள்? எதை நம்பிக்கையில் வர்றோம்? என்ன நம்பிக்கையில் வரும்? ஆனால் அங்கே நடக்கலை தாண்டி நீங்கள் சோகமாக வந்தாலும் அழுவையோடு வந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே உங்கள் மனசு ஒரு சமன் பண்ணப்படும். அப்போ அந்த தன்மையை யாரோ ஒருத்தர் உருவாக்கி அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. அதே தன்மை நம்ம வீட்லேயும் இல்லை, நம்மள்கிட்டையும் இல்லை. நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட எல்லா பிரார்த்தனையும் எல்லா கோயில்லையும் நடந்திருக்காது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் 1008 கோரிக்கை இருக்குது. திருப்பதியில் பேலன்ஸு, பழனியில் பேலன்ஸு, நிறைய இடங்களில் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க.
அது நடந்துட்டா அதை போய் செய்வீங்க, முடிய கொடுப்பீங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அன்னதானம் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் படிக்கட்டு கட்டி கொடுப்பீங்க, அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பீங்க. ஆனால் சில கோயிலில் நடக்காதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு சந்தோஷமாக தான் வெளியில் வருவீங்க. அங்கே என்ன ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் எதுன்னா, நீங்கள் சலனத்தோடு வந்தீங்களா, அந்த சலனம் அங்கே இல்லாமல் போயிடும். அதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த தன்மை நல்லா இருக்காங்க, அதே தன்மை நம்ம வீட்டில் இல்லை. இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3 செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே வந்து அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் ஒரு நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், ஒரு நல்ல செயலாக மாறட்டும்.